அமைதியும் ஆனந்தமும் அன்பும் கருணையும் எங்கும் நிலைத்திருக்கட்டும். ஆன்மீக மெய்யன்பர்களே, சித்தர்களை பின்பற்றுகின்ற பாக்கியவான்களே, எமதருமை பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் ஞானி பிருந்தாவனரின் ஆத்மார்த்தமான தைத்திருநாள் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். இன்றைய தினம் 2020 ஆண்டு தைப்பொங்கல். ஒரு அற்புதமான ஒரு நன்னாளில் அற்புதமான விஷயத்தை துவங்கலாம் என்கின்ற எண்ணத்திலே இப்பொழுது இந்த பதிவை உங்களுக்காக வெளியிடுகின்றோம். சித்தர்களின் பார்வையில் ஆன்மீக தெளிவு பகுதி 1. இன்றைய வாழ்க்கை சூழ்நிலையில் பல மக்களும் மதங்களை கடந்து, இன மொழிகளை கடந்து ஆன்மீகத்தின் பால் ஈர்க்கப்பட்டுள்ளார்கள். இந்த ஈர்க்கப்பட்டதோட விளைவாக இன்றைக்கு பலவாறான கருத்துக்களும் பலவாறான கோட்பாடுகளும் பின்பற்றப்படுகின்றன. அதனால் உண்மை பாதையில் தெளிவடைய வந்திருக்கும் ஆன்மீக அன்பர்களுக்கு சில ஐயப்பாடுகள். இவர்கள் சொல்வது சரி என்கின்றார்கள், அவர்கள் ஒரு கருத்தை சொல்லிவிட்டு அதை சரி என்கின்றார்களே, எதை நாம் பின்பற்றுவது, எது இதில் சரியான கருத்து அப்படின்னு பலரும் குழப்பத்தில் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இன்றைக்கு உங்களுக்கெல்லாம் உண்மையில் தேவையான ஒரு கருத்து என்னவென்றால் ஆன்மீகத்தோட தெளிவு. அதுவும் இந்த ஆன்மீகத்தோட தெளிவுங்கும்போது சித்தர்களின் பார்வைன்னு ஒன்று இருக்குது. ஆன்மீகத்தை பற்றி சித்தர்கள், முக்தர்கள், ரிஷிகள், சூஃபிகள், புத்தர், சமண மதத்தை உருவாக்கிய மகாவீரர், குருநானக், இன்னும் உலகளாவிய லெவலில் பல குருமகான்கள் பல போதனைகளை கொடுத்துருக்காங்க. அப்படி இருந்தாலும் அதில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய போதனையாக நாம் எடுத்துக்கொள்வது சித்தர்கள் மார்க்கம். இந்த பதிவு யாருக்கானதுன்னா, சித்தர்கள் மார்க்கத்தில் உண்மையை தேடி அலைந்து கொண்டிருக்கும் எனதருமை ஆன்மீக அன்பர்களுக்காகவே இப்பதிவினை வெளியிடுகின்றோம். அவர்களுக்கு கண்டிப்பாக இப்பதிவானது உபயோகமாக இருக்கும். ஆன்மீகம்னா என்னங்கய்யா? ஒவ்வொரு மனிதனும் ஆன்மீகத்தை தேடுறேன்னு எங்கெங்கேயோ போகிறாங்க. ஸோ நம்ம இதுவரைக்கும் ஆன்மீகம் என்ற பேரில் செஞ்சுக்கிட்டு இருக்கிற விஷயங்கள் என்ன? கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தோம்னா, கோயிலுக்கு போவோம், குலதெய்வ வழிபாடு பண்ணுறோம், வீட்டில் பூஜை அறை செட் பண்ணிக்கிறோம், அல்ல தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுறோம், பல சுவாமி படங்களை வச்சுருக்கோம். இன்றைய அளவு சித்தர்களின் படத்தையும், சித்தர்களுக்கு ஒரு வடிவத்தையும் படத்தையும் கொடுத்து அதற்கும் பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆன்மீக வழிபாட்டில் எண்ணற்ற போதனைகள், ஒரு போதனை 2 போதனை அல்ல, 1000கணக்கான போதனைகளும் வேதங்களும் எவ்வளோ விஷயங்கள் சொல்லப்பட்டது. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, இதெல்லாம் எதற்காக சொல்லப்பட்டது? அடிப்படையாக ஒரு மனிதன் நல்லொழுக்கமாக வாழ்ந்து நற்கதி அடைந்து இறைவனை அடைய வேண்டும் என்பதை தவிர்த்து வேறு எதற்காகவும் இந்த ஆன்மீக வழிபாடு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது. நல்லொழுக்கத்தோடு வாழும் பொழுது நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் குறைந்து நம்முடைய வாழ்க்கையானது இன்பத்தை நோக்கி போகும். இவ்வளோதான் ஆன்மீகம். இந்த ஆன்மீகத்தை நாம் வெளியில் தான் இப்போ தேடிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஒரு சிற்பத்திற்குள்ளார, ஒரு கற்சிற்பமோ அல்லது பஞ்சலோக சிற்பத்திற்குள்ளாரையும் நாம் கடவுளை தேடிக்கொண்டு இருக்கின்றோம். ஓ, அது சரியா? சரிதான். எப்படி சரி? ஏன்னா அணுவுள் அணுவாக அண்ட சராசரத்தில் எங்குமாக இருக்கக்கூடிய இறைவன் கல்லிலும் இருக்கின்றார். அந்த கோட்பாட்டை நாம் எடுத்துக்கும் போது கல்லில் கடவுள் இருக்கின்றார் என்பது உண்மை. சித்தர்களோட பார்வைன்னு வரும்போது இந்த ஆன்மீகத்தோட தெளிவுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க? வெறுமனே நாம் வெளியில் இருக்கக்கூடிய கற்சிற்பங்களில், சிலைகளில் இருக்கக்கூடிய இறைவனை மட்டுமே நாம் வழிபட்டு கொண்டிருந்தோமானால் நமக்கு ஓரளவுக்கு புரிதல் வருகின்றது, ஆனால் தெளிவு வரவில்லை. எப்போது ஒரு மனிதனுக்கு ஆன்மீகத்திலே தெளிவு பிறக்கின்றது? சித்தர்கள் சொல்கிறாங்க, அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும் உள்ளது. இந்த மனுஷனோட இந்த தேகமாகிய கூட்டுக்குள்ளார அண்ட சராசரத்தில் பார்க்கக்கூடிய அனைத்திற்கும் உண்டான கனெக்ஷன் இங்கே இருக்குது.
இந்த உலகம் உருவாக்கப்படும் பொழுது மனிதன் கடைசியாக தான் உருவாக்கப்பட்டதாக சொல்லப்படுது. இந்த உலகம் உருவாக்கப்படும் போது ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு படைப்புலையும் ஒரு ஸ்பெஷாலிட்டியை வச்சான் இறைவன். அந்த அனைத்து விதமான அற்புதத்தையும் சேர்த்து தான் மனு என்ற மனித தேகமானது கொடுக்கப்பட்டது. அந்த மனித தேகமானது எவ்வளோ பெரிய உன்னதமான விஷயம். அப்பொழுது அண்டத்திலே இருக்கக்கூடிய கடவுள் தன்மை, இறைத்தன்மை நம்முடைய பிண்டத்திலும் உள்ளது. இந்த பிண்டத்தில் இருக்கிறத எப்படி பார்ப்பது? பிண்டத்தில் ஆன்மான்னு ஒன்று இருக்குது, அதாவது உயிர். இந்த உயிரை எப்படி பார்ப்பது? இந்த உயிரை நம்ம பார்க்கக்கூடிய தத்துவம் எப்பொழுது நமக்கு கிடைக்கும்னா, தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. ஒரு மாபெரும் உன்னத இறை தத்துவத்தை தன் அகத்திற்குள்ளே கண்ட ஒரு மகான், அவருக்கு பேர் தான் குரு. எல்லாருக்கும் பேர் குரு இல்லை. எவன் ஒருவன் தன்னை அறிந்து அதன் பின்பு தன்னை உணர்ந்து, யார் அவனவன் ஆத்மாவை தரிசித்தானோ அவன்தான் முதல்ல குரு. அந்த ஆத்ம தரிசனம் பெற்றவன் எப்படி ஒரு மெழுகுபத்தி எரிந்து கொண்டிருந்தால் அதை வைத்து 1000 மெழுகுபத்தி ஏற்றி விடலாமோ, யார் ஒருவர் தன்னுடைய அகத்திற்குள்ளே இருக்கக்கூடிய கடவுள் தன்மையாகிய உயிரை, ஆன்மாவை பார்த்து அதை அனுபவித்து கொண்டிருக்கின்றாரோ, அந்த குருவின் முகாந்தரமாக அந்த டெக்னிக்கை நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா உங்கள் அனைவருக்கும் இதே அவருக்கு ஏற்பட்ட அதே நிலை வாய்க்கும். உங்கள் உடம்புக்குள்ளார இருக்கக்கூடிய கடவுள் தன்மை என்று சொல்லக்கூடிய உயிரினை நீங்கள் தரிசிக்கலாம். இந்த நீங்கள் உயிரை நீங்கள் தரிசித்ததற்கு அப்புறம்தான் உங்கள் வாழ்க்கை ரொம்ப பிரைட்டாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் நீங்கும். இந்த துன்பங்கள் நீங்கும் போது உங்களது வாழ்க்கைக்கு உண்டான உண்மையாக நீங்கள் எதற்காக பிறந்தீங்கிற கேள்விக்கு உங்களுக்கு பதில் கிடைக்கும். ஐயா, வெளியில் இருக்கக்கூடிய கடவுள் தன்மை இறை தத்துவம் பொருந்திய ஆலயங்களுக்கு செல்லும் பொழுதும், இறை வழிபாடு என்ற பெயரிலே நீங்கள் எதை மேற்கொண்டு செய்தீர்களானாலும் உங்களுடைய துன்பமானது அந்த நேரத்திலே சிறிது நேரம் அந்த துன்பமானது போயிடும். பட் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அப்புறம் மீண்டும் அந்த துன்பம் உங்களை பிடிச்சிக்கும். நீங்கள் இதை உங்களுடைய அனுபவத்தில் பார்க்கலாம். ஏன்னா போகாத கோயில் இல்லை, பார்க்காத ஜீவசமாதி இல்லை, நான் எவ்வளோ பரிகாரங்கள்லாம் செஞ்சிட்டேன், இப்படியெல்லாம் நான் செஞ்சாலும் அந்த நேரத்திற்கு எனக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்குதுங்கய்யா, எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கேன். ஆனால் அடுத்த செகண்ட் எனக்கு என்னுடைய பழைய பிரச்சனை மீண்டும் என்னை பற்று விடுகின்றது. ஊழ்வினை ஏதோ ஒரு ரூபத்தில் திருப்பி நம்மளை டச் பண்ணி அட்டாக் பண்ணி நம்மளுக்கு துன்ப கர்மத்தை அனுபவமாக கொடுக்கின்றது. ஸோ வெளியில் இருக்கக்கூடிய இறை தத்துவம் பொருந்திய கடவுளை நீங்கள் காணும்போது, வழிபடும் பொழுது, அப்போது என்ன நடக்குது? உங்களுடைய துன்பமானது அந்த நேரத்திலே தொலைந்து விடுகின்றது. ஆனால் திருப்பி வந்துடுது. சித்தர்களோட பார்வையில், ஆன்மீகத்தை சித்தர்கள் என்ன சொல்கிறாங்க? எது நித்தியம்? தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவே, ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் எண்ணிலாவே. வள்ளல் பிரான் ராமலிங்க சுவாமி சொன்னது. தன்னை அறிந்தால் மட்டும்தான் நாம் இன்பமாக வாழ முடியும். தன்னை அறிந்தால் தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை தான் அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை தானறியும் அறிவு அறிந்த பின் தன்னைத்தானே அர்ச்சிக்கலாம். வெளியில் போய் நம்ம கடவுள் தன்மையை கும்பிட வேண்டிய, இறை தத்துவத்தை கும்பிட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்? நம்ம அகத்திற்குள்ளார இருக்கக்கூடிய கடவுளை நம்ம கும்பிட்றோம். அப்போ அந்த கடவுளை நம்ம கும்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது இந்த லோகத்தில் இருக்கிற எல்லா சுவாமியும் நீங்கள் கும்பிட்டதற்கு சமமாயிடுது. அப்போ உங்களுடைய துன்பமானது எப்பொழுது விலகும்? 100% உங்களது துன்பம் உங்களுடைய ஆத்மாவாகிய, சித்தர்கள் சொல்கின்றார்களே, உங்களது ஆத்மாவாகிய இறைவனை நீங்கள் எந்த தருணத்திலே வழிபடுகின்றீர்களோ அப்பொழுது உங்கள் வாழ்க்கை நித்தியமாகும், உங்களது வாழ்க்கை சிறந்து போயிடும். இந்த தெளிவு இல்லாமல் தான் ஒவ்வொரு நபர்களும் ஆன்மீகத்திற்காக
வாழ்க்கையிலே ஐயா பணத்தை விரயம் பண்ணுறீங்க, பிரச்சனை இல்லை, சம்பாரிச்சிடலாம். ஆனால் ஒன்று போனால் வராது. ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நாளும் உங்களது இந்த பிறவி ஜென்மத்திலே போனால் வராது. விழித்து கொண்டோர் எல்லாம் பிழைத்து கொண்டார் என்று நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க. விழித்து கொள்ளுங்கள். கடவுள் தன்மையாகிய உங்களது உயிரினை உங்கள் தேகத்தினுள்ளே நீங்கள் பார்க்கின்றீர்களோ அந்த நொடி பொழுதே நீங்கள் தன்னை அறிதலில் முழுமை பெறுவீர்கள். அக்கணமே உங்களது வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா துன்பங்களும் மறைந்து வாழ்க்கையே இன்பமாக மலர்ச்சியடையுங்கள். வாழ்க்கையை ஒவ்வொரு கணமும் இறை தத்துவத்துடன் வாழுங்கள் என்று சொல்லி அற்புதமான எம்முடைய இந்த சிற்றுரையினை நிறைவு செய்கின்றோம். பரிபூரணம், பரிபூரணம், பரிபூரணம்.